ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தான் முடிச்சு தரப்போகிறேன். உன்னுடைய விருப்பமும் உனக்கான சந்தோஷமும் இப்போது உன் வாழ்க்கையில் அழகாக நடக்க போகிறத நீ மனநிறைவோடு பார்க்க போகிற. யாரோ ஒரு சிலர் உன்னை ஒதுக்கி வச்சாங்கன்னு வருத்தப்பட்டாயே, இப்போது அதன் மூலமாக தான் நீ தகுதியான உயர்ந்த நிலையை அடைய போகிற. இந்த உலகத்தில் நீ எவ்வளவுதான் நன்மைகள் செஞ்சாலும் பாராட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தப்போ குறையோ சவரோ செஞ்சிட்டினா உன்னை குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் ஓடி வருவாங்க. ஏன்னா இந்த உலகம் நல்லதை பார்ப்பதை விட கெட்டது தான் அதிகமாக உன்னிப்பாக உற்று நோக்கி கவனித்து பார்க்குறாங்க. நீ உன் வாழ்க்கையில் யாருடைய குறைகளையும் பார்க்கவும் வேணாம், அதே போல் தேவையில்லாத தவறையும் குறைவுகளையும் கூட நீ உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டாம் என் செல்லமே. ஒரு தீபத்தை நீ எந்த பக்கம் சாய்ச்சாலும் எப்படி பிடிச்சாலும் அந்த தீப்பந்தம் என்பது மேல் நோக்கி மட்டும்தான் எரியும். அதே போல் உன்னை யார் எந்த பக்கம் தள்ளிவிட்டாலும், உன் மதிப்பை குறைவாக நினைச்சாலும், உன்னை தாழ்வாக பேசினாலும் எப்போதும் உயர்ந்த நிலையிலேயே நீ இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கான நல்லதை செய்கிறதுக்கு உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் இந்த கருப்பசாமியப்பா நான் இருக்கேன் தானே. நீ எதிர்பார்ப்புகளை எவ்வளவோ உனக்குள்ள வச்சிருக்க, ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாகவே இருக்குதே நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே நீ ஆசைப்பட்டது போல நான் நடத்தி தரேன். நீ நிராகரிப்பை எதிர்கொள்ளும் போதெல்லாம் உனக்காக ஒரு சிறந்த விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கு வரக்கூடிய தோல்வியெல்லாம் ஆணியாக நினைத்தால் நீ அதற்கு மேல் ஏணியாக ஏறி நினச்சி போயிடலாம் என் செல்லமே. ஆணியாகவே நினச்சி மனசை உறுத்திக்கிட்டே இருக்காம அது ஒவ்வொன்றும் நீ மேலே ஏறி போகிறதுக்கான ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய வழியாய் நிறைத்த ஏணியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலைகளிலும் எதை பார்த்தும் மனம் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ பயப்படவோ வேணாம். எல்லா கஷ்டத்தையும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டினா கூடிய சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு நீ வந்துடலாம் என் செல்லமே. ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு புத்தனாகத்தான் பிறக்கணும்னு இல்லை. ஒரு ஏழையாக பிறந்தாலே எல்லாத்தையும் உன்னை போல மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடக்கிக்கிட்டு ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை தானே அமையுது. கவலைப்படாத. ஓ நல்ல மனசும் நல்ல குணமும் என்னை பக்தியோடு நம்புகிற உன்னுடைய எண்ணமும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதால தான் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்கறதுக்காகவும் உன் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறியோ அவர்களுக்கு உன் அருமை பெருமை தெரிவதில்லை. இருந்தாலும் அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். யாரோ ஏதோ செய்கிறாங்க எதையோ சொல்கிறாங்கன்னு நினச்சி மனசு வருத்தப்பட்டினா உன்னுடைய உடல் நலமும் கெட்டு போயிடும், ஆரோக்கிய சுகமும் கெட்டு போயிடும். அதனால் யார் என்ன செஞ்சா என்ன, நான் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பேன்னு உன் மனசை சந்தோஷமாக வச்சுக்க பழகு. நீ நடந்து போகும் பாதையில் கழிவு நீரோ சாக்கடையோ ஓடிக்கிட்டு இருந்தா அதை மிதிக்காமல் எப்படி தாண்டி போவியோ, அதே போல் சில கெட்டனம் கொண்ட மனிதர்களையும் கேடுகட்ட சில உறவுகளையும் கூட நினச்சி தாண்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பது தானே உனக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும். சில சமயங்களில் நான் உன்னை மௌனமாக இருக்க சொல்வதின் காரணமே உன்னை பலவீனமான ஆளாக மாற்றணுங்கிறதுக்காக கிடையாது. மௌனமும் பொறுமையும் நீ வலுவான சுய கட்டுப்பாடோட வாழ்வதற்கான அடையாளம்தான். உன் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்கே நினச்சி கவலைப்படாத. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்படி மாறினாலும் நீ எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையை உயர்ந்ததாக நான் அமைச்சு தரணும்னு முடிவு செஞ்சுருக்கேன். உன்னை ஏளனமாக பேசும் சில பேருக்கு நீ யார் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இனி வரக்கூடிய உன் வருங்காலமானது பொற்காலமாக உனக்கான வசந்த காலமாக நிச்சயமாக இருக்கும். யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் அதை கடந்து மௌனமாக போயிடுறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா ஒரு சிலரை யாராலும் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. அதற்கு பதிலாக நீ அவர்களை விட்டு விலகி போய் தனிமையில் அமர்ந்து உனக்கான விஷயங்களை நீயே சிந்தித்துக்கொள். நீ ஒருத்தரை விட்டு விலகி போனினா அது நிச்சயமாக அவர்களுக்கு நஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் உனக்கு எந்த வகையிலும் கஷ்டமாக இருக்காது. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ எப்படி யோசிக்காமல் கவலைப்படாமல் இருக்கிறியோ, அதே போல் உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அல்லது நீ அவர்களை விட்டு விலகினாலும் அடுத்தவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சு நல்ல குணத்தோட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் ரொம்ப ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்கன்னா
அவர்களுடைய வாழ்க்கைக்கான அழிவு நெருக்கத்தில் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாகவே இருந்து விடியேன் செல்லமே. உன்னை பற்றி அடுத்தவன் கற்பனை செஞ்சு தப்பு தப்பாக சொல்கிறதுக்கெல்லாம் நீ எப்படி பொறுப்பாக ஆகுவாய்? யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. உன்னுடைய வருத்தத்தை ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க எல்லாம் நீ கதை சொல்கிற மாதிரி ரொம்ப அக்கறையாக கேட்டுட்டு அதை அப்படியே மறந்தும் போயிடுவாங்க. யார் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் நீ மௌனம் எனும் பரிசலையை அவர்களுக்கு கொடுத்துட்டு அவர்களை விட்டு விலகி நின்றுடு. எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய மனசு கொண்ட உனக்கு நான் நிச்சயமாக துணையாக இருப்பேன். சில நேரங்களில் சில இடங்களில் நீ யார் உன்னுடைய திறமை என்னங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்தாமல் அமைதியாக பொறுமையாக இருந்தால்தான் உன்னால் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும்.